ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். கூட்டத்தை நடத்தியவர்களும் கவனக்குறைவாக இருந்திருக்கிறார்கள். அதே வேளையிலே காவல்துறையும் இதற்கான தக்க ஏற்பாடுகளை செய்திருக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேலாக கூட்டம் நடத்துபவர்களுக்கு அந்த கூட்டத்தை வருபவர்களை கட்டுப்படுத்தும் அளவுக்கு அமைப்பு இல்லை என்பதையும் இது காட்டுகிறது. ஏனால் ஒரு அரசியல் கூட்டம் நடப்பதென்றால் அரசியல் தலைவர், பெரிய தலைவர் இருந்தாலும் இரண்டாம் கட்ட தலைவர்கள், மாவட்ட அளவிலான தலைவர்கள்லாம் இருந்து அதை கட்டுப்படுத்துவார்கள். இந்த இயக்கத்திற்கு அது இல்லை என்பது எனக்கு சந்தேகமாக இருக்கு. ஆளும் கட்சி கூட்டமாக இருந்தால் காவல்துறைக்கு அதிக பாதுகாப்பு, மற்ற கட்சிகளுக்கு பாதுகாப்பு எடப்பாடி சரி, அப்படி அவர் ஃபீல் பண்ணாருனாக்கா அது வந்து ஒரு என்கொயரியில் வந்து வெளியே வரணும். இது வந்து இன்அடிக்குவேட் போலீசிங், இன்அடிக்குவேட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கனாக்கா அது என்கொயரியில் வெளியே வரணும். அது யார் அதுக்கு பொறுப்பாக இருந்தாலும் அதுக்கு அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். ஆனாலும் ஒரு அமைப்பை தான் இதை நடத்துகிறாங்க, அரசியல் அமைப்பு. அவர்கள் எப்பவுமே வந்து ஒரு அமைப்பில் வந்து ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்கள், மாவட்ட ரீதியான தலைவர்கள்லாம் இருப்பாங்க, அவங்க கட்டுப்படுத்துவாங்க. அது இந்த இயக்கத்துக்கு இல்லாதது போல் எனக்கு தோன்றுது. இரண்டாம் கட்ட தலைவர்களோ மாவட்ட ரீதியாக தொண்டர்களை வந்து ஒழுங்குபடுத்தி அவர்களை வந்து சீர்படுத்துவதற்கு அங்கே ஆட்கள் இல்லையோ என்று எனக்கு ஒரு பெரிய சந்தேகம்.